யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? வேணுமா? வேண்டாம் வேண்டாம். அடுத்த குழந்தை இப்போது வேண்டாம். 3க்கு பிறகு எப்போதுமே வேண்டாம். ஓஹோ, நீங்க குடும்ப கட்டுப்பாட்டை சேர்ந்தவங்களா? உட்காருங்க சார். வேண்டாம் வேண்டாம். திட்டமிட்ட குடும்பம், விட்டாத இன்பம். குதிரைக்கு தேவை சேனம், குடும்பத்துக்கு தேவை முக்கோணம். ஆசைக்கு ஒரு ஆண், ஆசைக்கு ஒரு பெண். ஒரு குட்டி போடுவது சிங்கம், பல குட்டி போடுவது அசிங்கம். நாம் சிங்கமாகவே இருப்போம். அசிங்கம் நமக்கு தேவையில்லை. இல்லை. வேண்டாம் வேண்டாம். என்ன இந்த வேலையை வேண்டாங்கிறியா? அடுத்த குழந்தை இப்பொழுது வேண்டாம். சீதா, கொஞ்சம் இப்படி வாய. இதையெல்லாம் என் மனைவி கிட்ட சொல்லுங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பது பழமொழி. அளவோடு பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்பது புதுமொழி. அளவான பிள்ளைகள் வீட்டின் கிள்ளைகள், அதிகமான பிள்ளைகள் நாட்டின் சல்லைகள். இல்லை, தொல்லைகள். நீங்க இத்தனையே இந்த வீட்டுல வந்து சொல்லிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்? எங்களுக்கு குழந்தைகளே கிடையாது. அப்படியா? செதறு தேங்க மாதிரி செதறி கிடக்குதுங்களே, இதுக்கெல்லாம் குழந்தைகள் தான். ஆனா எங்களுது இல்லையே. என் ஒய்ஃபுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ஆசை. அதனால இந்த தெருவில் இருக்கிற பசங்க பூரா இந்த வீட்டுல தான் இருப்பாங்க. அப்ப நாங்க வரோம். வாங்க. வரமாட்டோம். வரா. சீதா, ஒரு நாளைக்கு இந்த நாட்டுல எத்தனை குழந்தைங்க பிறகுதுன்னு உனக்கு தெரியுமா? 50,000. இருக்கிற வேலையை விட்டுட்டு இத போய் எப்ப எண்ணி பாத்தீங்க? குழந்தை பிறக்க கூடாதுன்னு சொல்றவங்க எல்லாம் கொடுமைக்காரவங்க. ஏன் அப்படி சொல்ற? பின்னவா முன்னால பிறந்துட்டோங்கிறதுனாலயே பின்னால பிறக்க போறவங்களை தடுக்கிறது என்ன நியாயம்? That's also a good point. சீதா, நீ இந்த குழந்தை பிறப்பை பத்தி ஒரு பெரிய ஆராய்ச்சி கட்டுரையே எழுதலாம் போட்டுருக்குது. அவ்வளவு மேட்டர் ரெடியா வச்சிருக்கிற. சீதா, நீ ஒண்ணு செய். குழந்தை பிறக்கிறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்ய காத்திருக்கேன். இந்த குழந்தைய பத்தின நினைப்பையே விட்டுடு. வரும்போது வந்துட்டு போகுது. உயிரை விட்டுடுன்னு சொல்லுங்க, அது இதை விட சுலபம். இது என்னது? புதுசா இருக்குது. துளசி செடி, இது தெரியாதா? அது தெரியுது. வீட்டுக்கு வெளியே இருக்க வேண்டியது அறைக்குள்ளேயே வந்துருச்சேன்னு கேட்டேன். சொன்னா சிரிக்க மாட்டீங்களா? சொல்ல. இதனாலயாவது ஒரு பலன் கிடைக்காதான்னு பாத்து. உன்னுடைய நம்பிக்கை எல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. எனக்கு இருக்கிற நம்பிக்கையில 100ல ஒரு பங்கு உங்களுக்கு இருந்திருந்தா நமக்கு எப்போ குழந்தை பிறந்திருக்கும். எனக்கு இருக்கு குழந்தை. நீயே ஒரு குழந்தை தானே. எல்லா பசங்களும் போயிட்டீங்க. பாபா, ஜப்பான் பொம்மை. பெரிய பையில என்னடா சத்தம் உத்தரத்துல இருந்து வருது? புடிச்சுட்டு தொங்குறானா? முன்ன பிடிக்கலன்னா என் வயசுக்குதான் என்ன மரியாதை இருக்கு? பிடிக்கிறது கஷ்டமா? பிடிக்கமா? தப்பிச்சு போயிட்டானா? இன்னைக்கு உங்களை பிடிக்கல பாராடே. கட்டையில போற வயசுல கண்ணாமூச்சிய அறிவு இருக்கா? எனக்கு வேணுமா? நீ பக்கத்துல இருக்கிறப்ப கண்ணாமூச்சி விளையாட்டு அப்படி திட்டாத கண்ணு. ஆரம்பத்துல இந்த விளையாட்டு தான் நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்த்துது. இப்பயும் அதுதான் அடிக்கடி ஒன்னா சேர்க்குது நம்மள. அப்பவே எனக்கு தெரியாம போச்சு இப்படி உதவாக்கறையா இருப்பீங்க. புருஷன்டி அப்பப்ப நினைப்பு வருது வயசுல துள்ளும் போது. அடுத்ததா கங்க்ராச்சுலேஷன் கங்க்ராச்சுலேஷன். என்னங்க பக்கத்து வீட்டு ரமாவுக்கு இதை குடிச்சிட்டு வரேன். ரமா ரமா, சீதாவா? பாபா, என்ன உங்க வீட்டுல பூஜை எல்லாம் ஆயிடுச்சா? குழந்தைங்களுக்கு கூட ஏன்றமா? பாதம் ரொம்ப அழகா இருக்கு. நீ வரைஞ்ச பாதமா? இல்ல, வளர்த்த பாதம். சோம்பேறித்தனமா இருந்துச்சு. கடைக்குட்டி கால்ல மாவை தடவுன நடக்க சொன்ன. கொஞ்சம் அழகாவே நடந்துட்டேன். சீதா, பாத்தியா பாத்தியா, நல்ல நாள் அதுவுமா.
ஓ ஏக்கம் எனக்கு புரியுதுமா. புஸ்தகத்துக்கு நடுவுல விக்கிற மயிலிருக்கு குட்டி போடும்னு பசங்க நம்புற மாதிரி நானும் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். இத பார்த்தித்தா, நான் சொல்றத கேளு, அப்புறம் பாரு. ஒரு அரச மரம் இருக்கு, அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. என்ன சிரிக்கிற? அனுபவத்துல சொல்றேன். ஒரே ஒரு தரம் தான் சுத்துனேன். இப்ப பாரு, இந்த அரச பரம்பரையே அந்த அரச மரத்தினால்தான் வச்சுக்கையே. என்ன, நான் கூட்டிட்டு போறேன், வரியா? நாளைக்கு போறோம். நாளைக்கு நவமி, நாளானைக்கு போறோம் அந்த அரச மரத்துக்கு. ஆனா நான் தள்ளி நினைக்குவேன்ப்பா. எனக்கு பத்தாதா? என்ன சீதா, கோலம் போடுறியா? அதான் போடுறிய. ஆமா, என்ன ஆச்சு? எது என்ன ஆச்சு? சுத்தினிய பலன் இருக்கா? அப்படின்னா இது என்ன? 1 2 3 4 5 தயிர் கணக்கா? 1 2 3 4 5 6 7 கிருஷ்ணாயில் எண்ணி பாரு. 1 2 3 4 5 6 8 நானே என்னமா? ஐயோ, 32 கோடு இருக்கு. அப்படி சொல்ல வாய் திறந்து. 32 கோடு. பால் கணக்கா? நாள் கணக்கு. அவ்வளவு நாளாச்சு. கழுத கழுத. சத்ரி, நல்ல செய்தி சொல்லிருக்கிறேன். என் கையால உனக்கு பால் பாயசம் வச்சு கொடுக்கிறேன். வேறப்பா பால்காரரா, என்ன விஷயம்? பாலுக்கு பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இன்னும் பணம் வாங்கிட்டு போலியா? கொடுக்கலீங்களா? சரி சரி, அம்மா வெளில போயிருக்காங்க, வந்த உடனே வாங்கி கொடுத்துறேன். இல்லங்க, நீங்க எப்ப வந்தாலும் அம்மா வீட்டுல இருக்க இல்ல. 7 தேதி ஆச்சு. நாங்கெல்லாம் பொண்டாட்டி உள்ளக்காரங்க இல்லையா? வச்சுக்காதப்பா, நானே கொடுத்துறேன். எவ்வளவு பணம்? ஆமா, நான் கணக்கு வச்சிருக்கேன். எல்லாம் அம்மா தான் கணக்கு வச்சிருப்பாங்க. இங்க எங்கேயாவது போட்டிருப்பாங்க கோடு. அதானா? சரி சரி, நீ போட்ட எண்ணு இது வந்துட்டேன். என்ன பாச்சு? 32 லிட்டருங்க. கணக்கு சரிதானா? வேணும்னா நீங்களும் ஒரு வாட்டி எண்ணி பாருங்க. ஒன்னும் வேண்டாம். எவ்வளவு பணம்? எல்லாம் எண்ணெயும் வந்து கேளுங்க. ஒரு கோடு 1 லிட்டர். 1 லிட்டர் 1 ரூபா. 32 கோடு 48 ரூபா. இதுக்கேப்பா எப்படி போச்சுக்க? எல்லாம் சலிப்பு தான், தொழில். இந்த 50 ரூபா இருக்கு, பாக்கி 2 ரூபா. பாக்கி 2 ரூபாயா? அடுத்த மாசம் வருவல்ல? நீங்க வந்துட்டீங்களா? நான் வரேன். பால்காரன் ஏன் இப்படி போற? கணக்கு தீர்த்துட்டேன் போறான். பணத்தை உங்க யார் கொடுக்க சொன்னா? பழியா வந்து நிக்கிறான், நடுவுல சலிச்சுக்கிறான். பணத்தை கொடுக்காம என்ன பண்றது? கொடுத்தேன். எவ்வளவு கொடுத்தீங்க? எவ்வளவா? ஒரு கோடு 1 லிட்டர். 1 லிட்டர் 1 ரூபா. 32 கோடு 48 ரூபா கொடுத்துட்டேனே. நல்லா இருக்கு. நல்லா இல்லையா? ஒரு மாசம் 32 நாளா? அதானே. என்ன அதானே? இதுல இருந்தா தெரிஞ்சுக்க வேண்டாமா? பால் கணக்கு உள்ள கேலண்டர்ல எழுதி வச்சிருக்கேன். அப்ப இது என்ன கணக்கு? வேற கணக்கு. வேற கணக்குன்னா? போன மாசம் 20 லிட்டர் பால் தான் வாங்கின மாதிரி ஞாபகம். 21 20 26 10 30 ரூபா 48 ரூபா கொடுத்துருக்கீங்க. இல்ல, 50 ரூபா கொடுத்தேன். அடுத்த மாசம் கழிச்சுக்கலாம். அவன் ஊர்ல இருந்தா தானே கழிச்சுக்கிறதுக்கு. ஊரை விட்டே போறானா? ஆமா. அதான் கம்முன்னு போயிட்டா. கொஞ்சம் சரி தோணுத்தேன். போனா போட்டோம், பாவம் பிள்ளை குட்டிக்காரன் பொழைச்சுக்கிறேன். 20 ரூபாய் கூட கொடுத்துட்டு பிள்ளை கட்டிக்காரனா? நல்லா இருக்கு. பரவாயில்ல. இது என்ன கணக்கு? கர்மம் கர்மம். கர்மத்துக்கு கணக்கு இருக்கு, கர்மத்துக்கு ஒரு கணக்கா? அப்பா, நான் பள்ளிக்கூடத்துக்கு ரெடி. என்ன தூக்கிக்கோ. தூக்கணும். ஆட்டா மாதிரியே 6 டன் வெயிட் இருக்கும். இவனை நான் தூக்கணுமா? தூக்குங்க. அப்பா அப்பா, நீ சுமந்து பெத்த அப்புறம் நான் சுமக்கணுமா? சுமங்கல. நான் தான் ஆபீஸுக்கு போறேன், நீயும் போகணுமா? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. இதுல நான் வேலை செய்யறேன்னு சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? இல்ல விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடணும்னு நினைக்கிறியா? உங்க ஜாதகத்திலே இருக்க. என்னடி இருக்கு? நீங்க ஒழுங்கா ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டீங்கன்னு. ஓஹோ, அப்ப ஜாதகத்து மேல அவ்வளவு நம்பிக்கை? ஆமா. நான் உங்ககிட்ட கொடுத்தது என் ஜாதகம் தான் நம்பலையா?
ஆபீஸுக்கு டைம் ஆச்சு இந்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வா. சரி சரி, ஒழுங்கா பசங்களை முதல்ல பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு அப்புறமா ஆபீஸ்க்கு போங்க. அப்பா நான் ரெடி, ஃபைனல் ரெடி. வாங்க பசங்களா, பஸ் புறப்பட போகுது, வாங்க வாங்க. வா, வா. அப்படியே. என்னடா என்னடா அம்மா தூக்கணுமா நடக்காது. ரமா, உன் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு, நீ போமா. நீங்க? நான் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல விட்டு ஆபீஸுக்கு போறேன். பசங்க எல்லாம் ஜாக்கிரதை. நீ ஜாகிரதையா போடா கண்ணு. வா போங்க போங்க. வா வா வா. பத்திரம் பத்திரம். வா.